வீக்கெண்ட் வந்தாலே எங்கே போகிறதுன்னு ஒரு பிளான் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நாங்கள் ஜூக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருந்ததால் நானும் என் ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்து ஜூக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆன்லைனில் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு பேக் செக்கிங் மட்டும் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து லயன் சஃபாரி போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ அதுக்கான டிக்கெட்ஸும் நாங்கள் வாங்கிட்டு அந்த க்யூ இருக்கிற ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து நின்றுட்டுருந்தோம். ஸோ ஒரு வேனாக வந்து எங்களை பிக்கப் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 வேன் முடிஞ்சிட்ட பிறகு 3rd வேனில் தான் எங்களுக்கு வந்து ப்ளேஸ் கிடச்சிச்சு. ஸோ நான் அதில் ஏறியாச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நிறைய வேன் இருந்ததால் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ உள்ளே போகும்போதே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே கொஞ்சம் தூரத்தில் வந்து டியர் சஃபாரிஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே டியர் சஃபாரிஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டியர்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ என்னோடய பொண்ணும் என்னோடய ஃப்ரெண்டோட பையனும் 2 பேரும் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆக்சுவலாக இவங்கள விட எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தது அதெல்லாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்ததால் அதை நானும் வந்து அழகாக வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேவரட்டான லயன் தான் பார்க்குறதுக்காக உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட முஃபாசா வந்து பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. அந்த லயன் வந்து நம்மளை நெருங்கி வரும்போது செம்மையாக இருந்துச்சு. நம்ம கீழே இறங்கி போகணுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஆனால் நாங்கள் அந்த இதுலேருந்தே கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டோம். இங்கே எங்களோட வேன் பக்கத்துலேயே ஒரு லயன் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. அழகாக அது பாட்டு உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. எதுவுமே இதெல்லாம் பண்ணலை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லயன் சஃபாரி ஒரு 1/2 an hour அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்மளை வெளில விட்டுட்டாங்க. நாங்கள் வெளில விட்டுட்டோன்னு குழந்தையெல்லாம் இருக்கிறதால நாங்கள் ஒரு இந்த கேபிள் கார் மாதிரி ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் நாங்கள் போனோம். அது வந்து ஒரு ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க. நம்ம ஒரு ஸ்பாட்டாக வந்து நம்ம அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேர்ட்ஸு, பீகாக் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் வைல்டு அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த ரெப்டைல்ஸ் இருக்கிற மாதிரி, க்ராக்கடைல்ஸ் அதெல்லாம் கூட அப்படியே லைனாக பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் அந்த மாதிரி எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வெளியில் வரும்போது ஒரு பார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த டேவை முடிச்சிட்டோம். பை பாய்.